என்னுடைய தம்பிகள் ஆதம்பாவா அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற படம் இந்த உயிர் தமிழுக்கு. அதை என்னுடைய தம்பி அமீர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதில் அதாவது அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்கார், ரகலை பண்ணியிருக்கார். அப்படி அது ஆரம்பத்தில் நாங்கள் அமைதிப்படை எடுக்கும்போது எங்கள் அண்ணன் சத்யராஜ் அவர் நடிப்பு எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க என் தம்பி. ரெண்டாவது உரையாடல் அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு வலிமையாக இருக்குது இந்த படத்துக்கு. இந்த திரைக்கதை மிக அழகாக நகர்த்தி கொண்டு போகுது அந்த வசனம். அது என் ரெண்டு தம்பிகளுக்கும் பாராட்டு. அமீர் எப்படி சொல்லணுன்னா ஸ்க்ரீனில் ஒரு ரகலை பண்ணுவாங்க, அப்படி விளையாடுவான்னு அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அது வெளியில் இப்படி பார்க்குற அமீர் தாடி வச்சுட்டு இப்படி இருக்கிற அமீரை நீங்கள் திரையில் பார்க்க முடியாது. வேறு மாதிரி பண்ணியிருக்கா அப்படி படத்தில் கூட நடித்த எல்லாரும், அவங்க குறிப்பாக கதாநாயகன் நடித்த அவங்க ஆனந்தராஜ் ஐயா, என்னுடைய சியான் ராஜ் கபூர், இமான் அண்ணாச்சி, தம்பி கஞ்சா கருப்பு, கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. சும்மா வந்துட்டு போனாங்கன்னு இல்லாமல் எல்லா கதாபாத்திரங்களும் செறிவாக செதுக்கப்பட்டிருக்குது. அதில் நான் வெகுவாக ரசித்தது திரைக்கதையினுடைய நகர்த்தல். வேகமாக அந்த காட்சி அடுக்கடுக்காக நகர்ந்து போகிறது, எதிர்பார்ப்பை கூட்டிக் கொண்டே போவது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போகிறது, அதை நகர்த்தி கொண்டு போகிற மிக நேர்த்தியான உரையாடல்கள். அப்புறம் என்னுடைய நண்பர் வித்யாசாகருடைய இசை, அது குறிப்பாக பின்னணி இசை. 3 பாடல்கள், முதல் 2 பாட்டை தம்பி விஜய் எழுதியிருக்காரு நினைக்கிறேன். பின்னாடி 2வது பாதியில் வர்ற பாட்டை தம்பி சினேகன் எழுதியிருக்காரு. அது நாங்கள் கூட தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தினோம் அந்த பாட்டை. வெளுக்குது ஜனநாயகம், அடித்து கிழிக்குது பணநாயகம்னு. ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அது சட்டையர் பண்ணி வந்திருக்கும் அந்த பாட்டு. ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். நீங்கள் பாருங்கள், உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான். அது அவ்வளவு நேர்த்தியான படம். இது வெறுமனே இது ஒரு என்ன சொல்கிறது, சீரியஸான அரசியல் படம்னு நினச்சிடக்கூடாது. ரொம்ப ரசிக்கத்தக்க படம், ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து. சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது, புரிதல் இருக்காது. அதனால் அதை எப்படி தொடருன்னு தெரியாமல் தடுமாறிடுவாங்க. அவங்க 2 பேரும் என் தம்பிகளுக்கு நல்லா அரசியல் தெரிஞ்சதுனால பூந்து விளையாடிட்டாங்க. அது நாங்கள் விரும்பினது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினச்சோம், அது முடியல. அதனால் இந்த மே 10ஆம் தேதி வருது. அன்பு கூர்ந்து நான் என் அருமை சொந்தங்களிடத்தில் கேட்பது, நீங்கள் திரையரங்கில் சென்று இதை பார்த்து ரசிக்கணும், அதுக்கு பேராதரவு கொடுக்கணும். உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் புரிதலை உருவாக்குகிற ஒரு படம். இதில் பணி செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். குறிப்பாக பெருமுயற்சிக்கு அப்புறம் என் தம்பி இது ஆதம்பாவா ஒரு முழு படமாக உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்துட்டான். அதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அவனுக்கு இதில் இதில் பண்ணியிருக்க என் தம்பி அமீருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும். அவன் நடிச்சிருக்கிறான், யோகியில் அதெல்லாம் நடித்தான். ஆனால் இந்த படம் அவனுக்கு முழுமையான ஒரு நடிகனாக இந்த படம் அவனை கொண்டு போய் சேர்க்கும்னு நான் ஆழமாக நம்புகிறேன். அதுக்காக என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். படத்தை கொண்டு போய் என் அன்பு உடன் பிறந்தார்கள், ஊடகவியலாளர்கள் கொண்டு போய் சேருங்க. ஒரு நல்ல படம், நீங்களும் பாருங்கள், போட்டு காட்டவங்களுக்கு.